بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, அவர் கூட வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பிறப்பால் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன். பிறந்தது பிராமின் ஃபேமிலி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கடவுள் கொள்கைகள், ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறது, எப்படிலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், வீடு கட்டுறாங்கன்னா என்ன பண்ணணும், கோயிலில் போயிட்டு சாமிக்கெல்லாம் என்ன பண்ணணும், இப்படி தான் வளர்ந்தேன் நான் ஃபுல்லாக. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ இதை தான் நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க கோயிலில், இந்த குருக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்க, அவங்க கிட்டலாம் போயிட்டு கற்றுப்போம் என்ன ஏது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 7th 8th படிக்கும்போது எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ராப்ளம்னால நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அப்புறம் விதவிதமான கடவுள்கள், இந்த கோயிலில் இந்த டைம், இந்த கோயிலில் இந்த டைம், இந்த கோயிலில் இந்த டைம் அப்படி சொல்லி தான் போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் யோசிக்க ஆரம்பிச்சது, நம்ம டெய்லி இவ்வளோ பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், யார் தான் நம்மளுக்கு தராங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்பயே. சரி, எல்லாமே கடவுள் தானே. ஏன்னா இந்து மத வேதத்தோட ஒரு பேசிக்கான மாறுபட்ட கொள்கையே இதுதான். ஆக்சுவலி சொன்ன கொள்கை வேற, லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்ன கொள்கை எல்லாமே கடவுள், எல்லாமே இறைவன் தான். ஸோ இது ஒரு இறைவன், இது ஒரு இறைவன், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் யார் தான் நம்மளுக்கு பண்றாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே தான் கோயில் எல்லாம் போய் பூஜை பண்றது, மற்றவங்களுக்குலாம் சொல்றது பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் இந்த மார்கழி மாதம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வீட்டில் ஸோ வீட்டில் போய் கூப்பிடுவாங்க, பூஜை பண்ணி கொடுங்க வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போல்லாம் போவேன், கடவுளை பற்றி சொல்லுவேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நீங்கள் இந்த ஹோமம் பண்ணுங்க அந்த ஹோமம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்போ தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னுடைய சூழ்நிலைகள் மாறுபட்டுச்சு. ஸோ இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் சேர்ந்தாங்க. அதில் நல்ல இபாதத்தா ஈமான் கொண்டு, நான் இது பண்ண மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், என்னடா இப்படிலாம் இருக்கிறீங்க, எப்படா இருக்க முடியுது உங்களாலாம், நம்மளுக்கெல்லாம் எப்படிலாம் இல்லைன்னா ஒன்றுமே புரியல, எப்படி உங்களால இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியலன்னு நிறைய யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தெல்லாம் போகிறது, அதில் என்ன இருக்குது அப்படிலாம் கூட கொஞ்சம் நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நான் மொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால மாஷா அல்லாஹ் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் தான் மேக்ஸிமம். ஸோ அவங்க மூலியமாக ஒருத்தர் எங்கள் கடைக்கு இந்த பொருட்கள்லாம் எடுக்க வருவார், இந்த செகண்ட்ஸில் வியாபாரம் பண்ணுறவங்களாம். அவரு அந்த அளவுக்கு இபாதத்தெல்லாம் இல்லை, வருவார், ஜாலியாக பேசுவார், காமெடியாக பேசுவார், கொஞ்சம் அப்படியே விளையாட்டாக போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே பழகிட்டே இருந்தோம். 3-4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு மாஷா அல்லாஹ் நேர்வழிப்படுத்திட்டான், ரொம்ப இபாதத்தா மாறிட்டாரு. தாடி கிடிலாம் வச்சுட்டு ரொம்ப இபாதத்தாயிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்ன பாய் இப்படி ஆயிட்டீங்க திடீர்னு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எத்தி வச்சார். அப்பயே நான் தவறான வழியில இருந்துட்டேன், பேருக்கு தான் பாயா இருந்தேன், இது நான் செஞ்சது எல்லாமே தவறு, இனிமேட்டு அல்லாவுடைய பாதையில மட்டும்தான் என்னோட இது போவோம், என்ன பாய் அல்லா எல்லான்றீங்க, எல்லாம் அல்லா தான் அப்படி சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் கடையில ஒர்க் பண்ற ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன சண்டை, என்னடா சும்மா எப்ப பார்த்தாலும் குண்டு வச்சுட்டு தீவிரவாதம் பண்ணிட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்கீங்க, என்னடா இது, இதெல்லாம் நியாயமா நீங்க பண்றது, இதுதான் சொல்லுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் நாங்க சொல்லல, பண்றவனை வச்சு நீ பார்க்காத, நீ இஸ்லாம பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி, அதுக்கப்புறம் சரி என்னதான் சொல்லுது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு, அப்பதான் ஒரு குரான் எடுத்து கொடுத்தாரு அந்த பாய். எடுத்து ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் சூரா அல் ஃபாத்தியா படிக்கும் போதே முடிஞ்சு போச்சு அவுட் அங்கேயே நான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்பயே இறைவன்னா யாரு, அவனுடைய கொள்கைகள் என்னன்றது புரிய வந்தது. ஸோ இதுதான் இஸ்லாம், ஓ இதுதான் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். உடனே அன்னைக்கு மறுநாளே ஜும்மா,
ஜும்மாவுக்கு வந்து பாய் கூப்பிட்டாரு, நீங்க வாங்கல இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தொழுவுற பாய், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நீங்க வேற கம்னு இருங்க, அதெல்லாம் தெரியாது. தொழுவுறதுக்கு வந்து இதுதான் தேவை, நீங்க வந்து உங்களுடைய மர்ம உறுப்புகளோ அதுல எல்லாமே சுத்தம் பண்ணிக்கங்க, இதுதான் வந்து இது, நீங்க வந்து தொழுங்க, உங்க மனசார வந்து இறைவனை வந்து நீங்க வணங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போவோமேன்னு சொல்லிட்டு, எனக்கு தொழுவு தெரியாது ஸ்டார்டிங்ல. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு என்னன்னு தெரியும், இப்போ இறைவனே பெரியவன் சொல்லிட்டு, ஏன்னா தமிழ்ல தான் ஃபுல்லா நான் படிச்சுட்டு இருக்கிறது இது வரைக்குமே. ஸோ அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு கை கட்டி இப்படி தக்பீர் கட்டின உடனே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிருச்சு எனக்கு. ஸோ என்ன இது, ஒரு இது மாதிரிலாம் இருந்ததே இல்லையா, இந்த அளவுக்கு ஏன் பயப்படுறோம், ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப நெர்வஸா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இஸ்லாம்னது இது வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையா இருக்குதே தவிர வந்து மார்க்கத்துல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கே கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள்லாம் இருந்தது. அப்பதான் படிச்சுட்டு இருக்கும்போது குர்ஆன்ல ஒரு வசனம் படிச்சேன், நபியே இவர்கள் எத்தகையவர் என்றால் இவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் இதுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு சின்ன சின்ன வர்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து ரிக்வேதங்கள், எங்களுடைய இந்து மத வேதங்கள்ல வந்து முன்னாடி வந்து அனுப்பப்பட்ட வேதங்கள் மாறுபடாத நிலையில எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வந்து மக்களை ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த காலத்திலே வந்து இறைவன் ஒருத்தன் தான், அவனை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கிட்ட, ஸோ யூதர்கள் அது வழியா வந்த யூதர்கள் வந்து, ஸோ இவங்களை வந்து எப்படியெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆட்சிக்கு வரலாம், நம்மளோட ஒரு அதிகாரத்துக்கு வரலான்றது ஒரு டெக்னாலஜி எல்லாம் பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நானும் போயிருக்கேன் பண்ணியிருக்கேன். பட் அப்போ இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நான் ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு குட்டி அடிமை அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அந்தந்த டெக்னாலஜி வந்து அந்தந்த காலத்துக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் குர்ஆன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அந்த காலத்துல வந்து அந்தந்த நபிமார்கள் கூட வாழ்ந்த கூட்டத்தார்கள் என்னென்ன தவறுகள் செய்தாங்களோ அதே தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, வேற பரிமாணத்துல நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னென்ன சொல்யூஷன் சொல்றாருன்னு முதற்கொண்டு அந்த காலத்துல சகாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அதே மாதிரி வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம இவன் வந்து இப்படி பண்றான், அவன் வந்து அப்படி பண்றான், அந்த குறை சொல்றதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்குது. ஸோ இது மாதிரிலாம் வந்து வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து நிறைய வந்து பரிமாணத்தையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கு சொல்றது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பிரச்சனை தான். இப்போ தமிழ்ல வந்து இப்போ சொல்றோம் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, கொள்றாங்க நிறைய மக்கள். பட் அவங்களுக்கு இன்னமும் இருக்கிற ஒரே ஒரு குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்னா தனி ஒரு கடவுள் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அல்லாஹ்ன்றது ஏக இறைவன், அவன் தான் வந்து இந்த உலகத்தை படைச்சான்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கு. சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆட்டோ ஆபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து மசூதி போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் வந்து இது போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ஜீசஸ் போட்டிருப்பாங்க. சோ இதுலயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து தனித்தனியா தான் பாக்குறாங்க, அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இஸ்லாம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல வாழ்ந்தது வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அடுத்தது வர 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 உங்களுக்கு வழிகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. சோ இந்த வழிகள்ல வந்து நம்ம எப்படி வாழணும்ன்றது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிளியரா வந்து தெளிவா வந்து எத்தி வச்சிருக்காரு. சோ இதுதான். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் யாரு, அவனை எப்படி நம்ம அறியணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கிளியரான ஒரு இது. சோ உங்க கற்பனைக்கு இருந்தோம் இல்ல அல்லாஹ் கிடையாது. சோ அவனுடைய படைப்புகளை நினைச்சு பார்த்தாலே வந்து நம்ம வந்து அல்லாஹ் வந்து நெருங்க முடியும் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலை, காடு, மழை, நீர், ஸோ இந்த மாதிரி உயிரினங்கள் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான டிசைனா பண்ண முடியும். கண்டிப்பா வந்து அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒரு படைப்பாளையும் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால வந்து மார்க்கத்தை வந்து நம்ம அறிவுக்கு எட்டுன அறிவுக்கு நம்ம படிக்கிறது இது பண்றதை விட மார்க்கத்தின் அடிப்படையில வந்து நம்ம கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாருமே வந்து தாவா பணியில வந்து இனிமேல்ட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி இதை வந்து, ஏன்னா இது வந்து ஒரு கடமையான ஒரு விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கத்துக்கிட்டு நம்ம 4 பேருக்கு நம்மளும் சொல்லி நம்ம எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழியை நம்மளே தேடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரர்கள் வந்து சேர்ந்துட்டே வராங்க. ஸோ இந்த இடத்த விட இந்த மொஹல்லால வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல இதை விட கொஞ்சம்
பெருசா இடம் இன்னும் நிறைய பேர் கூட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்ஷால்லா ஒன்னா முயற்சி பண்ணி இன்னும் நிறைய கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போலாம் அப்படின்றத என்னோட சின்ன ஒரு விண்ணப்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله